ஜெபிக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை துதிச்சு அவரை ஆராதிச்சு நம்முடைய பலம், நம்முடைய பலவீனம், நம்முடைய தடுமாற்றம் இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, எசப்பா நான் இந்த விஷயத்தில் அடிக்கடி தடுமாறிடுறேன்ப்பா, இந்த வாயின் வார்த்தையில் தடுமாறிடுறேன், இந்த சிந்தையில் நான் தடுமாறிடுறேன், இது எனக்கு பாவம்னு தெரியும், இதனால தான் எனக்கு சாட்சி இல்லை, இதனால தான் நிறைய பேர் குற்றப்படுத்துறாங்க, இதனால தான் நான் கரைபட்டு போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்னா, கர்த்தர் தன் கிருபையை நமக்கு தருகிறார். கிருபை அப்படிங்கிறது தேவ பலன். நம்ம சுய பலத்தினால், மன கட்டுப்பாட்டினால், மன தைரியத்தினால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மன உறுதியினால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அந்த மன உறுதியை காத்துக்கொள்ளுகிற தேவ கிருபை வேண்டும். அந்த கிருபையை ஜபத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம வேலை சில இடத்துல போகும் பொழுது அல்ல வெளியில போகும் பொழுது நம்மை தடுமாற பண்ணுகிற சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இந்த கிருபை என்ன பண்ணும்னா, அந்த நேரம் நீங்க பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த பாவத்தை வெறுக்கிற இருதயம், அந்த பாவம் செய்யாதவங்களுக்கு காத்துக்கொள்ளுகிற சிந்தையை அந்த கிருபை உங்களுக்குள்ள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாவத்தை தானா வெறுச்சு, இது எனக்கு தேவையில்லை, இதில் தான் அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருந்தேன், இந்த பணத்துக்காக தான் இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பேர் புகழுக்காக தான் இந்த மாய்மான வாழ்க்கை வாழ்ந்தேன், இனி எனக்கு தேவையில்லை. இதுவரைக்கும் வராத வெறுப்பு எப்போ வருதுன்னா, நீங்க கிருபையில் நிரப்பப்படும் பொழுது உங்களை அறியாமலேயே இதுவரைக்கும் எது சந்தோஷமா இருந்துச்சோ அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரும். நீங்க கிருபையில பலப்பட 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 தேவன் உங்களை பலப்படுத்தும் பொழுது பரிசுத்தமை வாழ உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரே நாள் நடந்துருமா? ஒரே நாள் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு செய்தி கேட்கிறோம், இன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்றேன், இன்னைக்கே டோட்டலா 100 பரிசுத்தம் ஆயிருவோமா? இல்லை. பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருகிறது. கிராஜுவல் ப்ராசஸ். ஒரே நாள் ஆயிட முடியாது. நீங்க ஆண்டவரோட நெருங்க 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 பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பும் பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகமும் நாளுக்கெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பாவம் உங்கள்கிட்ட விலகி போய்கிட்டே இருக்கும். உங்க சுவாபத்தை நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க சிந்தையை மேற்கொள்ளுகிற கிருபை உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்துல உலகம் உங்களை குற்றப்படுத்தினதோ, எந்தெந்த காரியத்தில் மனசாட்சியே உங்களை குற்றவாளியா வைத்ததோ, அந்த காரியத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றம் உண்டாகி நீங்களே உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும்படி ஒரு பரிசுத்த அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை தனி ஜெபங்க. ஒருவேளை நீ சொல்லலாம், பஸ்டர் உண்மையா நான் காலையிலையும் ஜெபம் பண்றேன், ராத்திரியும் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதனால பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன் ஜெப நேரம் போதாதுன்னு அர்த்தம். காலையில் 5 நிமிஷம், ராத்திரி 5 நிமிஷம் ஒரு வேளை ஜெபம் பண்ணிருக்கலாம், அல்ல காலையில் கொஞ்ச நேரம், ராத்திரி கொஞ்ச நேரம் நீ ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனாலும் உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியலன்னா உங்களோடு பாவத்தை மேற்கொள்ளுகிற அளவுக்கு நீங்க இன்னும் ஜெபிக்கலன்னு அர்த்தம். உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்து. தேவனோடுகிற உறவு நீங்க அதிகப்படுத்த தேவனோட கிருபையினால் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுல விசேஷம் நல்ல கவனிங்க, காலையில் கட்டாயம் ஜெபிக்கிற அனுபவம் கிறிஸ்தவனுக்கு தேவை. நிறைய கிறிஸ்தவனுடைய சுவாபம் எப்படி தெரியுங்களா? ராத்திரி வந்து பிரேயர் பண்ணிக்கலாம். எப்படி? நீங்க ஏன் நாள் முழுக்க தோத்து போறீங்க தெரியுமா? காலையில கிருபை இல்லைங்க. இப்போ உதாரணம் சொல்றேனே, காலையில் எழும்பி ராத்திரி வரைக்கும் நீங்க நோ ரெஸ்ட் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, பச்சை தண்ணி பல்லுல படலை, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு காலையிலேருந்து ஓடுறீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள 4 பேர் உங்களை தூக்கணும். அப்புறம் ஆமாவா இல்லைங்களா? காலையில் நீங்க சாப்பிட்டா தான் நாள் முழுக்க ஓட முடியும். காலையிலேருந்து பச்சை தண்ணி இல்லைன்னா ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவோம்னா ராத்திரி வர்றதுக்குள்ள 4 பேர் தூக்கணும் உங்களை. அதே போலதான் பரிசுத்த வாழ்க்கையும். காலையில் கிருபையை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தான் அந்த நாள் முழுக்க பரிசுத்தம் வாழ முடியும். இயேசுநாதரை பாருங்க, மார்க் 1:35 வாசிங்களேன். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, யாரு எப்ப எழும்பி ஜெபம் பண்ணாரா? எத்தனை பேர் காலையில் இருட்டை பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கேன் பாஸ்டர். இந்த ஒரு கண்ணிலே பார்ப்பேன், இருட்டா இருக்கும், விடியலையா இன்னும். ஆனா ஏசு அப்படி இல்லை. இருட்டோடு எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் எங்க அவர் ஜெபத்தை கேட்கிற தேவ மனிதன், அவர் தேவாதி தேவன். ஆனா மனுஷனா பூமிக்கு வந்தப்ப அவருக்கே காலையில் என்ன தேவைப்பட்டுச்சு? எங்க அவர் நாள் முழுக்க ஊழியத்தில் பிஸிங்க, நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதிகாலை எழும்பி ஜெபித்தார். ஏன்னா இயேசுக்கு தெரியும், அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே பிசாசோடு அவனுடைய பாவத்தோடு என்ன செய்தார்? போராடினார். இயேசுக்கும் போராட்டம் இருந்தது. அவர் சொல்றாரு, என்னிடத்தை குற்றம் உண்டு, யார் என்னத்தை குற்றம் சாட்ட முடியும்? பாவம் உண்டு என்று. ஏன் இயேசு ஜெபித்தார்? அவரும் பாவத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இயேசுவே அதிகாலை எழும்பி காலையில் ஜெபிக்கிறார்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், நீ காலையில் எழும்பி குறைந்தது 1 மணி நேரம், எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம்? குறைந்து 1 மணி நேரம் ஆண்டு தனிமையில் உட்காருங்க. ஜெபத்திலும் வேதத்தை வாசிப்பதிலையும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உன் வாலிபத்தின் பரிசுத்தை நீ காத்துக்கொள்ளலைன்னா உன் எதிர்கால ஜீவியத்தை நீ மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வாலிபத்தில் தடுமாறிட்டோன்னா திரும்ப யூ-டர்ன் போட்டு ரொம்ப கஷ்டம். வாலிபத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும்னா தினமும் காலையில் 1 மணி நேரம் நல்ல ஆண்டு இயேசுபாத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரிந்த ஜெபம், அல்லது நீங்கள் எந்த விஷயத்தை தடுமாறுறீங்க, எது தவற மேற்கொள்ள முடியல, நல்ல இயேசுப்பா இதை மேற்கொள்ள கிருபைதாங்க. ஜெபித்து வேதத்தை வாசித்து இயேசுவோடு நெருங்கின உறவை நீங்கள் பழக்கப்படுத்தினா நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார். அல்லேலூயா.